வணக்கம். நான் மதனிகண்ணன் நார்வேலிருந்து. நாங்கள் போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு 10 பெண்கள் சேர்ந்து கோழிப்புக்கு செய்தாங்கள். இந்த 10 பேரும் ஸ்ரீலங்கன் தான். ஆனா எல்லாரும் வேறு வேறு ஊரை சேர்ந்த ஆக்கள். இந்த 10 பேரில் 2 பேருக்கு தான் கோழிப்புக்கு செய்ய தெரியும். மிச்சம் நாங்கள் 8 பேரும் வந்து அதை வெட்டுறது, கொத்துறது, கழுவுறது அப்படியான உதவிகளை தான் செய்தாங்க. இதுக்குள்ள நான் வேறு இது எல்லாத்தையும் காணொளியில் வேறு எடுத்தது. இப்போ செய்முறை. இப்போ இதில் வந்து 2½ கிலோ நாட்டுக்கோழி வாங்கி நல்லபடியாக க்ளீன் பண்ணி சின்ன சின்ன துண்டாக வெட்டி அதை மரினேட் பண்ணி வச்சுருக்கு. மறந்துடாதீங்க, இது வந்து நாட்டுக்கோழி இல்லது இங்கே வெளிநாட்டில் சொல்லுவினம் முட்டை இட்டு ஓஞ்ச கோழியண்டு. அப்போ இந்த கோழின்னு சொன்னால் தான் கொஞ்சம் இறைச்சி வந்து ரஃப்பாக இருக்கும். சிக்கன்னா கரைஞ்சிரும். சிக்கன் பாவிக்கக்கூடாது. இதுக்குள்ள வந்து 75 கிராம் யாழ்ப்பாண கறி மிளகாத்தூள், 1 தேக்கரண்டி இஞ்சி பேஸ்ட், 1 தேக்கரண்டி உள்ளி பேஸ்ட், 2 மேசக்கரண்டி மஞ்சள் தூள், அடுத்தது உப்பெல்லாம் போட்டு பிரட்டி மரினேட் பண்ணி வச்ச கிடக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சட்டியை வச்சு அதுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் விட்டு, எண்ணெய் கொஞ்சம் சூடாகின பிறகு ரொம்ப கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், கொஞ்சம் சின்ன சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்ல வடிவாக தாளிக்க வேணும், இல்லை வதக்க வேணும். நாங்கள் வந்து இது எப்படி என்றால், நாங்கள் வந்து இங்கே வந்து ஒரு மகளிர் அணி ஒன்று வச்சுருக்கிறோம். அந்த மகளிர் ஆட்சியும் தான் நாங்கள் செய்தாங்கள். அப்போ அப்படி மகளிர் என்று சொல்கிறதுல வந்து எங்களுக்கு இந்த செய்கிறதுக்கு இடங்கள் எல்லாம் ஃப்ரீயாக எடுக்கலாம். அப்போ நாங்கள் ஒரு ஃப்ரீயாக ஒரு இடத்துல போய் தான் இந்த சமையல் செய்து நாங்கள். அப்போ அந்த செய்யக்கில் வந்து இது இங்கே எடுத்தது வேறு அடுப்பெல்லாம் இருக்குது நிறைய. அப்போ அதால் அங்கே அடுப்பில் வந்து ஒரு அடுப்பில் ரசம் வச்சவே, இன்னொரு அடுப்பில் வந்து கசகசாவில் பாயசம் காய்ச்சினது. அப்போ நான் வீடியோ எடுக்கணும். அப்போ நான் அங்கால வீடியோ எடுக்கிறதுக்கு போனோன்னே இதுக்குள்ளே எனக்கு தெரியாமல் ஏதாவது ஒன்றை போட்டுட்டேன். அப்போ நான் சொன்னேன், இல்லை திருப்பி இருக்கா போடுங்க வீடியோ எடுக்கிறதுக்குன்னு போடுறது. இப்போ நான் வீடியோ எடுக்க பட்ட பாடு இருக்கே. அப்படி இருந்தாலும் நான் ஒரு மாதிரி சமாளித்து எடுத்துட்டேன். ஆனால் ஆரம்பத்தில் கோழி வெட்டக்கலையும் அதுக்குள்ள தூள் உப்புகள் போட்டு பிரட்டக்கலையும் தான் என்னால் காணொளி எடுக்கலாம் போயிட்டு. ஆனால் வெட்டின கோழிக்குள்ளே எவ்வளவு என்னென்ன சாமான் போடணும்னு சொன்னால் தெரியும் தானே. அதெல்லாம் நான் போட்டு இப்போ எனக்கு கோழிப்புக்கு செய்ய தெரியும். நவராத்திரி முடிய விட்டு நான் கோழிப்புக்கு செய்து காணொளி எடுத்து போடுறேன். இப்போ நல்லா இதாக ப்ரௌனாக வரும் வரைக்கும் நல்லா வதக்க வேணும். இதுக்கெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் காணாண்டு இடையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டவை. நான் அங்கால வேறு மற்ற சமையலில் காணொளி எடுக்க அதுக்கடையில் எண்ணெயை விட்டுட்டோம். இப்போ அடுத்தது வந்து இதுக்குள்ள வந்து ஒரு 5 தேக்கரண்டி உள்ளி பேஸ்ட்டும் இஞ்சி பேஸ்ட்டும் அதுக்குள்ளே போட்டுவை. அதுவும் கடைசி நேரத்தில் நான் வந்து வீடியோ எடுத்தேன். பாயசத்தை எடுத்து நிற்கக்குள்ளே இஞ்சால உள்ளி இஞ்சி பேஸ்ட்டை போட்டுட்டோம். அப்போ நான் வந்து கடைசி நேரத்தில் சமாளிச்சிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு அந்த வெட்டி வச்சுருக்கிற 1 கிலோ தக்காளி பழமும் அதுக்குள்ள நான் அவியல் சேர்த்துவை. தக்காளி பழம் இப்போ நல்லா கரையிற மாதிரி வேகி நல்லா கூலாக வரணும். இப்போ இந்த தக்காளி பழங்கள்லாம் நல்லா வேகி நல்லா கூலாக வந்த பிறகு இதுக்குள்ளே வந்து இந்த மரினேட் பண்ணி வச்சுருந்த கோழியை போட்டு அது நல்லா அவிய விடணும். இந்த கோழி வந்து கரையாது. சிக்கன் தான் டக்குனு கரையும், இது துப்புராக கரையாது. அதால் கன நேரம் இதை அவிய விடணும் நல்லா சாஃப்டாக வரும் வரைக்கும். அடுத்தது நான் அங்காள நிற்கக்குள்ள மறுபடியும் இதுக்குள்ள ஒரு 50 கிராம் யாழ்ப்பாண கறி மிளகாத்தூள் போட்டு இதுக்குள்ளே சேர்த்துட்டினோம். உப்பும் உரைப்பும் உங்களோட தேவைக்கேற்ப பாவிக்கலாம். அடுத்தது முக்கியமாக என்னென்னு சொன்னால், முதல்ல இறைச்சியை வெட்டி நாங்கள் உப்பு தூள் எல்லாம் போட்டு பிரட்டி வச்சுட்டாங்க. அதில் வந்து யாழ்ப்பாண கறித்தூள்லாம் போட்டது. ஆனால் யாழ்ப்பாண கறித்தூள் போடக்கூடாதாம். தனி மிளகாத்தூள் 2 மேசக்கரண்டி போட்டு தான் மரினேட் பண்ணி வைக்கணுமாம். அதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் கொஞ்சம் தண்ணி நாங்கள் விட்டுருக்கோம். இப்போ விட்டுட்டு இந்த இதை நல்லா அவிய விட்டு கிடக்கு. இந்த கோழி நல்லா அவிய வேணும். அவிஞ்ச பிறகு தான் நாங்கள் இதுக்குள்ளே சோறு சேர்க்க போகிறோம். சோறு எப்படின்னா, நாங்கள் சிவத்த பச்சை அரிசியை அடுப்பில் போட்டு வடித்து வச்சுருக்குறோம். அதை நாங்கள் இதோடு போட்டு சேர்க்குறோம். இப்போ இந்த சோறு வந்து நார்மலாக வந்து கொஞ்சம் கூட அவிஞ்சிட்டுது. இது வந்து ஒரு 3/4 பதத்தில் அவிஞ்சு தண்ணியோட கொஞ்சம் எடுத்து வச்சு போட்டு இதோடு சேர்க்கணுமாம். சேர்த்தா அப்படி அடுப்பில் விடக்கில் வந்து அது நல்ல புக்கு மாதிரி வந்திருக்கும்.
ஏன்னா இது வந்து கோழி புக்கு தானே, அப்போ கொஞ்சம் புக்குத்தன்மை தான் இருக்கணும். ஆனால் சூப்பராக இருந்துச்சு கோழி புக்கை. நான் முதல் தடவையாக சாப்பிட்டது கோழி புக்கேண்டாண்டு தான். இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் தேங்காய் பால், கொஞ்சம் பெருஞ்சீரகத்தூள், கருவேப்பிலை, அடுத்தது இல்லது மல்லி இலை, அது எல்லாத்தையும் போட்டு கிளறலாம். அடுத்தது வந்து கொஞ்சம் தேசிக்காய், முக்கியமாக தேசிக்காய் புளியும் விட வேணும். எல்லாத்தையும் போட்டு நல்லபடியாக கிளறிட்டு அப்படியே விட்டால் சரி. அண்டு வந்து 10 பேரில் 8 பேர் முதல் முறையாக அண்டு தான் கோழிப்புக்கு சாப்பிட்டது. எல்லோருக்கும் நல்லா பிடிச்சிருந்தது. எல்லோரும் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு நாங்கள் போயிட்டோம். சரி, இப்போ நான் என்னுடைய காணொளியை இதோடு நிறைவு செய்ய போகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.